Hi friends, welcome to the channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லோடை வந்து ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதை அன்லோட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரெக்கிங்கில் உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு பாருங்க. ஸோ ஹலோ, ஸோ அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், ரெக்வஸ்ட் பண்ணி வண்டி எடுக்க சொல்லி. ஸோ எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் லோடு வந்து இறக்க வராங்க, வந்திருக்காங்க. ஆனால் வந்து அன்லோட் பண்ணுறதுக்கு மிஷின் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது வந்து மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் இங்கே கீழே இறக்கிட்டு அந்த பெரிய உருளையாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதை மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு மற்ற இடத்துல வந்து வேறு இடத்துல இறக்கணுமா. இந்த பர்சன் வந்து இன்னொரு 500 மீட்டர் தள்ளி இன்னொரு பிளேஸ் இருக்குது, குடோன் இருக்குது, அங்கே இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் வந்து அந்த க்ரேன் அங்கே வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரோட்டில் தான் நிப்பாட்டி வந்து இந்த கூட்ஸ் இறக்கிட்டுருக்கோம். இங்கே உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதை இறக்கி வச்சு நம்ம வந்து செகண்ட் லோடு அன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளம்பிடலாம். ஸோ அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா நண்பர்களே? இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து அன்லோட் பண்ணியாச்சு. செகண்ட் பிளேஸ் வந்து போயிட்டுருக்கோம். இதோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து 43 கிலோமீட்டருங்க. இந்த ரோடை நான் வந்து கூகுள் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இது வந்து லைட்டான ஒரு சின்ன மலைப்பகுதி, ஓகேங்களா? ஸோ ஒரு சில மலைகளை தாண்டி தான் நான் வந்து இந்த ரோட்டில் நான் வந்து போகணும். கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு இடத்துல வந்து லெஃப்ட்டு கட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரோடு ரொம்ப குறுகலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய குட்டி குட்டியாக வந்து ஒரு சில ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தேன், ஓகேங்களா? இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? இது வந்து பொதுவாக இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து மெயின் ரோட்டில் தான் பார்க்க முடியும். இதுதான் அந்த மெயின் ரோடு. இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கேன் அப்படின்னும் போது, ஸோ எனக்கு அந்த போர்டு இருக்குது அப்படின்னும் போது சந்துக்குள்ளேருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்குள்ளேருந்து வரவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வெயிட் பண்ணி எனக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போகணும். ஏன்னா எனக்கு தான் முன்னுரிமை இருக்குது, ஓகேண்ணா? ஸோ அப்போ அதுதான் வந்து ப்ரையாரிட்டி சைன். இவங்க வந்து அந்த பேர்லேயே உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியும், ஓகேங்களா? ஸோ இங்கே கூட அந்த போர்டு வந்து பாருங்கள். இப்போ அந்த சைட்லேருந்து வரவங்க வந்து வெயிட் பண்ணி என்னை போக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போகணும். அந்த மாதிரி போர்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்டு கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஏதாவது இருக்கும். இந்த போர்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா எண்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான முக்கியத்துவம் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வேறு எங்கேயாவது ஒரு 4 ரோடு ஜங்ஷனில் இல்லை வந்து இந்த ரோடு வந்து ஆப்போசிட் ரோடு நம்ம போகிற டைரெக்ஷன் வந்து ஒரு சின்ன ரோடாக இருந்துச்சுன்னா அந்த ரோடோட கடைசியில் இந்த போர்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிம்பிளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிம்பிளில் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ 2 கார் படம் போட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் உள்ள கார் மட்டும் ரெட்டாக இருக்குது. அப்படின்னா என்னதான் ரோட்டில் உள்ள லைன் வந்து மிடில் இருக்க லைன் வந்து டாட்டர் லைன்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து அங்கே ஓவர்டேக் பண்ணி போவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து கார் சிங்கிள் ரோடாக இருக்கிறதுனால கார் அந்த ஆப்போசிட்டில் வரதுனால இங்கே ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. ஒரு சில ரோட்டில் வந்து ட்ரக்கு படம் போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ கார் ரைட் சைடில் வந்து பிளாக் கலராக வந்து கார் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ரெட் கலர் காருக்கு பதிலாக வந்து ட்ரக்கு படம் போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு கார் இன்னொரு காரை ஓவர்டேக் பண்ணலாம், ஆனால் ஒரு காரை இன்னொரு ட்ரக் ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மீனிங் அது, சரிங்களா? அங்கே தூரத்தில் ஒரு போஸ்ட் பாக்ஸ் மரும்பில் வந்து ஒரு கேமராங்க. நீ எவ்வளோ ஸ்பீடில் வரன்றதை மெஷர் பண்ணி அது வந்து ஸ்பீடு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஃபைன் போடும். இப்போ இந்த ரோட்டில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து போயிட்டுருக்கோம். நம்ம ரைட் சைடில் ஒரு கார் ஒன்று நிற்குது, லெஃப்ட் சைடில் ஒரு கார் நிற்குது. நம்ம ரோட்டில் வந்து ப்ரையாரிட்டி சிம்பிள் இருக்கிறதுனால நமக்காக அவர் வெயிட் பண்ணி நம்ம போனதுக்கப்புறம் அவர் வந்து நம்மளுக்கு வந்து அவர் போவார். ஸோ அதுதான் வந்து ப்ரையாரிட்டி சைனுக்கான ஒரு மீனிங், ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டி சைனுங்கிறது அதுதான் ரீசன். இந்த மாதிரி நம்ம ஒரு வண்டிக்கு பின்னாடி நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 மீட்டர் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் விட்டு போகிறது பெஸ்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நான் ஸ்லோவாக தான் போகிறேன், அதனால் வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்து நம்ம டிரைவர் லைசன்ஸ்க்காக ஒரு ஜிகே அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நம்ம எழுதுவோம்.
அந்த எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு சின்ன டாபிக் ஒன்று வரும். இந்த வந்து அதுக்கு ஒரு கேல்குலேஷனே ஒன்று போடுவாங்க. அதாவது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் போடுவாங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது நம்ம எந்த ஸ்பீடில் போகிறோமோ அதுலேருந்து பாதி மீட்டர்ஸ் வந்து போகணும். அதாவது நம்ம வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம்னா நம்மளோட ட்ரக்கோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டருக்கும் ஓகே, அதாவது 15 20 மீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் அந்த புக் வந்து அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு சில போர்ட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் விற்க சொல்லுவாங்க, 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து விட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அதுதான் ரீசன். இந்த அளவுக்கு கேப் விட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளோட வெஹிக்கிளோட பிரேக்கிங் டிஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் போகும்போது ரைட் சைடில் வந்து கொஞ்சம் இப்போ கவனிக்கணும். ஏன்னா வந்து பிளாட்ஃபார்மெல்லாம் ஏறிலாம் வந்து போகிற மாதிரிலாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதிகமாக வந்து ரொம்ப பிளாட்ஃபார்ம் மேலே ஏற்றிடக்கூடாது. அது வழியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே. இதெல்லாம் வந்து அதிக வீடுங்களில் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 30 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளேயே நம்ம மெயின்டைன் போகிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா வந்து ட்ரக் இல்லை, நம்ம வந்து ரைட் எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி பக்கத்தில் வண்டிங்க இருக்கும்போது நம்ம டர்ன் பண்ணும்போது நம்ம ட்ரைலரு பின்னாடி வந்து ரைட் சைடு மிரரோ லெஃப்ட் சைடு மிரரோ பார்க்கணும். அந்த வண்டிலேயோ இல்லை செவத்துலேயோ எங்கேயும் இடிச்சிடக்கூடாது. யார் மேலே இடிச்சிடாமல் வந்து கவனமாக பார்த்து வரணும். மலைப்பாதை ஆரம்பிச்சிச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஹில்ஸு, அந்த ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்குது. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். பின்னாடி நூல் பிடிச்ச மாதிரி வரானுங்க. எந்த மாதிரி இடத்துல டெலிவரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7500 கிலோ, அதாவது ஏற போகுதுல. ஒதுங்க கூட இடம் இல்லை. வண்டினா ஒதுக்கி விட்டு சும்மா எல்லாரையும் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அனுப்ப முடியல. பஸ் பே இருந்துச்சுன்னா ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். மட்டும் பாருங்க எவ்வளோ பெரிய பெண்டு வரப்போகுது.
வேறு ஆள் வேறு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து டெம்பரரியாக ஒரு சிக்னல் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சிக்னலில் பார்த்தா போகணும். பார்த்தீங்களா, ஊட்டி கொடைக்கானல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி இல்லை. ஊட்டி கொடைக்கானல் ரோட்டில் ட்ரெய்லர் வேறு நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த ஊரில் ட்ரெய்லர் ஒரு அசால்ட்டாக வந்து இருக்கும்போது இங்கே வந்து ஃப்ரெண்டு நம்ம கரெக்டாக போனோங்க. நம்ம காலேஜுங்க விஷயம் அதுதான். அது வந்து ரெக்மெண்ட் போட்டிருக்கேங்க. நம்ம இந்த ரைட்டில் தான் வந்து கட் பண்ணோன்னு ரோடு வந்து காட்டுது. ஆனால் வந்து இங்கே வந்து நோ ட்ரக்குன்னு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேறு வழியை சுற்றி போகலாம். இந்த மாதிரி இடத்துல டெலிவரி நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த ஜங்ஷனில் ஒரு ட்ரையாங்கிள் ரெட் கலர் சிம்பிள் ஒன்று வருது. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஈல்டு இல்லை வந்து கிவ் வே அப்படின்னு சொல்கிறது. சிக்னல் இல்லாத இடத்துல இந்த சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனில் நிற்கும்போது நம்ம லெஃப்டில் கவனிக்கணும். லெஃப்டில் வந்து வண்டிங்க ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அந்த வண்டி போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். இது இன்னும் ஒரே இருக்கா. ஓகே, பஸ் ஸ்டாண்டு எதுக்காக முக்காது. பஸ் ஸ்டாப். சிக்னல் எதுவும் இல்லையா?
ஐயோ போக முடியாது. கம்பெனி மேப் சொன்ன லொக்கேஷன் தான் வந்து நான் இப்போ வந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். ஆனால் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து ட்ரக்கு வந்து உள்ளே என்ட்ரு ஆகாது, காருக்கு மட்டும்தான் இந்த லைனு. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஸோ எங்கே ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இந்த மாதிரி நம்ம நிற்கும்போது பின்னாடி நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி வரவங்க நமக்கு பின்னாடி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த வண்டியோட ஹசார்ட் லைட் வந்து நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஏதோ பிரச்சனை, நம்மளால் வந்து இப்போதைக்கு முன்னாடி போக முடியாது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. ஸோ இங்கே நடந்து போன ஒருத்தர் வந்து என்னை வந்து கேட்டார் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்த லொக்கேஷன் வந்து காமிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் சொன்னால் நான் கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் வந்தேன், இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, இந்த பக்கம் வழி இல்லை, நீங்கள் வந்து திரும்பி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நம்ம திரும்புறதுக்கான வழியை பார்ப்போம். நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ரோடு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆனால் வந்து இப்போ நாங்கள் தான் வந்து யூட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம திரும்பியும் போய் ஆகணும், இந்த ரூட் கிடையாது. அப்படின்னு நினைக்கிறான். ஹசார்ட் லைட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ கூட வந்து ஒருத்தர் வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தார். ஸோ அவரை நான் கீழே இறங்கி போயிட்டு இந்த மாதிரி வண்டியை ரிவர்ஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து எனக்கு முன்னாடி ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங்கும் இருக்குது. அங்கே வந்து ஸ்கூல்ஸ் பசங்கள்லாம் வந்து குறுக்க வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ நமக்கு கூட யாராவது சப்போர்ட் இருந்தால் பெஸ்ட்டாகவே இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறது, ஆனால் வந்து எனக்கு கூட டிரைவர் யாரும் கிடையாது, நான் சிங்கிளாக ஓட்டுறதால எனக்கு பப்ளிக்கோட சப்போர்ட் மட்டும் தான் தேவை. இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. ஸோ அதனால் நானே வந்து சரி ஃபார்வர்டில் போயிட்டு நம்ம இறங்கி வந்து மறுபடியும் வழி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் வந்து வண்டியை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன். நம்ம வச்சுருக்கிற வந்து நேவிகேஷன் ஆப்பில் ட்ரக்குக்கான ரூட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் அப்படியும் வந்து இந்த மாதிரி ஒரு சில ரூட்டை வந்து மேப்பில் வந்து காமிச்சிரும். சம்டைம்ஸ் இது ஒரு நமக்கு சொதப்பலாகவே வரும்.
Sir, one second. Can you look? Can you look? Can you look back side? Yeah, sorry, sir. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ நடந்து போனவரை ஜஸ்ட் வந்து பேக்கில் போங்க, பேக்கில் வந்து இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பின்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் சைடில் பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து அவரை கேட்ட விஷயம் என்ன வந்து பப்ளிக் யாரும் கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து அவர் கேட்டிருந்தேன். ஸோ அவர் நமக்கும் வந்து வழி கொடுத்தாரு. அது போக எல்லாம் இன்னொரு ஒர்க்கர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒர்க்கர் வந்து நமக்காக வந்து தேங்க்யூ ஓகே இந்த சைடில் வந்து ரெசிடென்ஸ் ஏரியா உள்ளே வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த அளவுக்கு ரிவர்ஸ் பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஹெல்ப் இல்லாமல் என்னால் வந்து இந்த ஈஸியாக நான் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்படி போகணுன்றதோ அவரும் எனக்கு சொல்லிட்டு போனேன், இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் அங்கேயே இருந்து கம்பெனி டெஸ்பாச்சருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வேறு ஒரு லொக்கேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். நம்ம வந்த வழியிலே கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ஒரு இடத்துல வந்து டேர்ன் ஆகி நம்ம வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். இது நம்ம வந்த ரோடு தான். இப்போ இந்த லெஃப்ட்டில் தான் வந்து நம்ம உள்ளே போகணுன்னு காட்டுது மேப்பு. போய் பார்க்கலாம். கம்பெனி 2வது வாட்டியாக கொடுத்த கோஆர்டினேட் படி தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கோஆர்டினேட் அவங்க முன்னாடியே கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. லொக்கேஷன் வந்து டேப்பில் வந்து அது அட்ரஸ் காட்டும். ஸோ அந்த அட்ரஸ் மேலே நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொடுத்துறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகலாம். ஆனால் ஏன் வந்து அவங்க அதில் வேறு ஒரு கோஆர்டினேட்டரும் இதில் வேறு ஒரு கோஆர்டினேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து கண்டிப்பாக அது வந்து டெட் எண்ட் ரோடாக இருக்கும்னு. அதே மாதிரி இது வந்து என்ட்ரன்ஸில் வந்து அந்த டெட் எண்ட் சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த டெட் எண்ட் எப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இது வந்து முட்டு சந்து. ஸோ கம்பெனியாக வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து டேர்ன் பண்ண இடம் கிடையாது. ஆக்சுவலாக டேர்ன் பண்ணுறதுக்கு இடம் வந்து அந்த வுட்டெல்லாம் இல்லைன்னா டேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து வந்த ரோட்லேயே ஃபுல்லாக ரிவர்ஸ் போயிட்டு ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வரணும். என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் தெரியல. இப்போ இப்படியே இந்த வந்து ரிவர்ஸ் போயிட்டு அங்கே போயிட்டு தான் வந்து திருப்பணும். பார்ப்போம், நமக்கு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? வந்து வந்தாச்சு. செம்மையாக குளிருது வேறு, உடம்பெல்லாம் நடக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து ரிவர்ஸ் தனியாக தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கொஞ்சம் தூரம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பர்சனே வந்து ஒரு ஆள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் ரிவர்ஸ் பார்த்தாரு. தண்ணி குடிச்சிடலாம் கைஸ்.
எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அனுபவிக்கணும் இந்த வேலைக்கு வந்தால் ஓகேங்களா. அதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் யூரோப் ஜாப்பு ஜாலியாக இருக்கும் ஓகேங்களா. ஆனால் வந்து எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்கிறத ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட சேனலோட வந்து கான்செப்டே ஓகேங்களா. இந்த ஆர்டர்ஸில் அரைவ்டு அன்லோடிங் பிளேஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ பிகின் லோடிங் கொடுத்து எஸ் கொடுத்துருந்தா அப்படியே வைக்க வேண்டியதான். ஸோ நம்ம வந்து க்ளவுஸை போட்டுன்னு வேலையை ஆரம்பிக்கலாம். இதை வந்து எடுத்து விட்டால் அவன் பாட்டுக்கு இறக்கிட்டு இருப்பான். ஸோ க்ளவுஸை போடணும். ஸோ க்ளவுஸை போட்டு வேலை பார்க்குறது பெஸ்ட்டு. க்ளவுஸை போடாமல் ஆர்வ கூட வாட்டி வேலை பார்த்து கையில் வந்து போட்டுக்கிட்டேன் சரிங்களா. க்ளவுஸ் பிஞ்சு போச்சு. ஓகே வாங்க வேலையை பார்க்கலாம். ஸோ 2 பக்கம் கழுட வேண்டாம், ஒரு பக்கம் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நமக்கு அடுத்த வேலையாக இப்போ இந்த பார்லாம் வந்து கழட்டணும் ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அந்த பார்ஸ்லாம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அன்லோடிங் ஸ்டார்ட் பண்ணுறான். அப்ராக்சிமேட்டாக இந்த பக்கம் எடுக்க முடியலன்னா அந்த பக்கம் எடுக்கிறேன் அப்படிங்கிறான். பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்மளோட அன்லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து முக்கால்வாசி எடுத்தாச்சு. இந்த பேக் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்மளோட அன்லோடிங்லாம் முடிச்ச அப்புறம் நம்ம அந்த பெல்ட்டு ஸ்ட்ராப்ஸு இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒரு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம ட்ரைலரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லோடுக்கு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் ஓகேண்ணா. அதாவது சிஎம்ஆர் வந்து சைன் வாங்கி இவங்ககிட்ட வாங்கணும். ஸோ இதுதான் சிஎம்ஆர் ஓகேங்களா. இந்த சிஎம்ஆரில் இந்த இடத்துல அவங்கக்கிட்ட ரிசீவர்கிட்ட சீல் அண்ட் சைன் வாங்கணும். ஸோ 3 பேப்பர் இருக்குது இதில் ஓகேங்களா. ஸோ 3 பேப்பரில் ஒரு பேப்பர் அவங்களுக்கு, ஒரு பேப்பர் கம்பெனிக்கு, ஒரு பேப்பர் நமக்கு. நமக்கு வேண்டாம், நம்ம சீல் பண்ணி நம்ம கம்பெனிக்கு கொடுத்துடலாம். கம்ப்ளீட்டட் சிஎம்ஆர் ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து சென்டர், அதாவது 22 இது வந்து சென்டரு, 23 வந்து டிரான்ஸ்போர்ட்டரு, 24 வந்து ரிசீவர் ஓகேங்களா. இந்த சைடில் வந்து கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டேன். பண்ண உடனே நம்ம வந்து கீழே ஏதாவது இதில் ஏதாவது விட்டுமான்னு பார்க்கணும் ஓகேங்களா. அப்படி வரும்போது நான் ஹேமர் வச்சுக்கிறேன், ஹேமர் எடுத்துக்கிறேன். எல்லா பெல்ட்டும் வந்து கரெக்டாக லாக் ஆகிடுச்சான்னு பார்க்கணும் ஓகேங்களா. பின்னாடி இந்த டோரெல்லாம் கரெக்டாக லாக் பண்ணணும். அது இந்த லாக் வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். இந்த பாருங்கள் எங்கள் சரியாக லாக் ஆகலையா, இது வந்து மேலே வரணும் ஓகேங்களா. ஸோ வந்து கையை இப்படி தட்டினா வந்துடும். அப்படி வரலன்னா ஆமாம் தட்டலாம். கூடவே கிலோமீட்டர் போடணும். நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஓகேங்களா. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து நேவிகேஷன் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. நான் வந்து கம்பெனி நேவிகேஷனை ஃபுல்லாக நம்ப முடியாது. ஸோ நம்ம சைட் நேவிகேஷனாக வச்சுனோம். ஸோ நான் வந்து என்ன நேவிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பார்ப்போம். பாய்.